நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், பணத்தட்டுப்பாடு இருக்கவே கூடாதுன்னா என்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இல்லை என்ன வழிபாடு பண்ணணும்? எல்லா தெய்வமும் வழிபடுவாங்க. இப்போ இந்து மக்களே வச்சிங்களேன், அம்மன் கோயிலுக்கு போவாங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க, சாய்பாபா கோயிலுக்கு போவாங்க, முருகர் கோயிலுக்கு போவாங்க, அம்மன் கோயிலுக்கு போவாங்க, காளி கோயிலுக்கு போவாங்க, விநாயகர் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, ஏழுமலையாண்டவர் கோயிலுக்கு போவாங்க. எல்லா சாமியும் வழிபடுவாங்க. எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வம் வழிபடுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுற காலம் மாறிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லா சாமி படம் வைக்கிறீங்க, எல்லா சிலைகள் வைக்கிறீங்க, எல்லா கோவிலுக்கும் போகிறீங்க, முருகர் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பிரம்மர் கோயில் எல்லாம் போகிறீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்கும். இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், அந்த எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கும்போது மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், பணத்தட்டுப்பாடு இருக்கவே கூடாதுன்னா என்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இல்லை என்ன வழிபாடு பண்ணணும்? மனுஷனுக்கு எது பிரச்சனையாக இருக்கோ அதுதான் பயங்கரமாக கேட்குறீங்க. நீங்கள் நல்லாவே கேட்குறீங்க. அதுவும் செல்வ செழிப்பா. ஆமாம், குபேரன் மாதிரி இருக்கணுன்றீங்க. கண்டிப்பாக. இப்போ சொன்னீங்களே, இந்த வார்த்தை எல்லாருக்கும் பழிக்கட்டும். அதான் குபேரன் மாதிரி இருக்கணுன்றீங்க. குபேரன் மாதிரி வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணுன்ற அந்த மாதிரி இருக்கீங்க. குபேரன் மாதிரி வாழணும்னா நீங்கள் குபேரன் கோயிலுக்கு தான் போகணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கு, சொந்த மனை வாங்குறதுக்கு சில ட்ரிப்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் நான் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு சொல்கிறேன், நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் இந்த வீடியோ போடல, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் போடுறேன். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா தெய்வமும் வழிபடுவாங்க. இப்போ இந்து மக்களே வச்சிங்களேன், அம்மன் கோயிலுக்கு போவாங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க, சாய்பாபா கோயிலுக்கு போவாங்க, முருகர் கோயிலுக்கு போவாங்க, அம்மன் கோயிலுக்கு போவாங்க, காளி கோயிலுக்கு போவாங்க, விநாயகர் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, ஏழுமலையாண்டவர் கோயிலுக்கு போவாங்க. எல்லா சாமியும் வழிபடுவாங்க. எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வம் வழிபடுவாங்க இந்து மக்கள். அதில் அந்த வழிபாடு பண்ணுறது, சாமி சிலை வைக்கிறது, பூஜை அறை வைக்கிறது, இல்லை படம் மாதிரி ஃப்ரேம் மாதிரி போட்டு கபோர்டு மாதிரி வச்சு மூடி வச்சு வைக்கிறது, இல்லை ஆஃபீஸில் சாமி படம் வைக்கிறது, அம்மன் படம் வைக்கிறது, ஆஞ்சநேயர் இந்த மாதிரி வைக்கிறது, காமாட்சி விளக்கு வைக்கிறது, விளக்கு போகிறது, இதெல்லாமே ஒரு விதம். இதெல்லாமே தெய்வ வழிபாடுகள். பொதுவாக ஆண் பெண் இருவரும் கலந்து செய்கிறது, ஒரு சுபக்ஷமாக வீடு மங்களகரமாக இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது பண்ணுங்க, இது இயல்பாக பண்ணுறது. இதுக்கு கூட நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அந்தோட இந்த செல்வ செழிவுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அது அதிகம் படுத்தும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்கலாம், அதையும் அப்போ இந்த தெய்வம்லாம் கொடுக்காதா, அந்த தெய்வம் தான் அதிகமாக கொடுக்குமான்னு கிடையாது. எல்லாத்துக்கும் அதுக்கும் ஒன்று தனியாக இருக்குது இல்லையா. டிபார்ட்மெண்ட் மாதிரி எல்லாருக்கும் இப்போ எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி தெய்வத்துக்குள்ளே சில அந்த காலத்துலேயே உங்களுக்கு இருக்குது இல்லையா. இவர் இது பண்ணார், அந்த இது பண்ணார், இது பண்ணியிருக்காரு, அந்த பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் ஹிஸ்ட்ரி பேச முடியும், அதுவும் தெரியும். பட் நான் ஹிஸ்ட்ரி பேச இப்போ இங்கே வரல. மக்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு. ஏன்னா இப்போல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுற காலம் மாறிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லா சாமி படம் வைக்கிறீங்க, எல்லா சிலைகள் வைக்கிறீங்க, எல்லா கோவிலுக்கும் போகிறீங்க, முருகர் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பிரம்மர் கோயில், எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க. இதெல்லாம் ஒரு விதம். அப்படின்னா எல்லா படைச்சவன் உங்கள் இந்து வரலாறு பார்த்தீங்கன்னா சிவன் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கடவுள் அவர் தான், ஆதிசிவன். ஆதிசிவன். இரண்டாவது தமிழ் கடவுள் பார்த்திங்கன்னா முருகர்னு சொல்லுவாங்க, விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் போகும்போது இதெல்லாம் விட எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லாமே செய்யுங்க. இது கூட நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்காக ஒதுக்கிடுங்க. என்ன, ஒன்று செவ்வாய் விட்டுடுங்க, வியாழன் வெள்ளி. இந்த வியாழன் வெள்ளியில் முக்கியமாக செவ்வாய் அதை விட்டுடுங்க. வியாழன் இல்லை வெள்ளி, இந்த 2 நாள் நீங்கள் பயன்படுத்தணும்னா குபேரர் கோயிலுக்கு போங்க. எங்கே போகணும்? குபேரர் கோயில். உங்கள் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டர் இருந்துட்டு போட்டோம். எங்கெங்கேயோ போகிறீங்க, டூரிஸ்ட்கெலாம் போகிறீங்க, சுற்றி பார்க்குறது, கடல் தாண்டி துர்கருக்கு உங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட போங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி மூக்க தொடுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக மூக்க தொடுங்க. அந்த மாதிரி குபேரர் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே என்ன வழிபாடு பண்ணுறாங்க பார்த்துட்டு அந்த வழிபாடை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. மனசார அவரை வழிபடுங்க. அவரோட படமாகவோ இல்லை சிலையாவோ இருந்தால் வீட்டில் வழிபடுங்க. இப்போ வீட்டில் சாமியாரை வச்சுருக்கீங்க, எல்லாரோட சிலையை வச்சுருக்கீங்களா, இவருக்கு ஒரு சிலை வாங்கி வைங்க, அவருக்கு ஒரு தண்ணி வைங்க, அவருக்கு ஒரு ஸ்வீட் வைங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக ஸ்வீட் வைங்க, வீட்டில் ஒரு நல்லா ஒரு ஸ்வீட் வைங்க. நீங்கள் என்ன வீட்டில் உணவு செய்கிறீங்களா, அப்போ அதில் ஒரு உணவு வைங்க. அவரை வழிபாடு பண்ணுங்க. அவருக்கான ஒரு
தனி இடம் தனி பகுதி அவருக்கு கொடுங்க. குபேரருக்கு செல்வ சாமி தூக்கிட்டு வர சுமந்துட்டு வர ஆள், அவர் சுமந்துகிட்டே இருப்பார். ஸோ அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து சில மக்களுக்கு வந்து லாஃபிங் புத்தர் தான் வந்து குபேரர் நினச்சிட்டு இருக்காங்க. இவர் வேறு இவர் வேறு. குபேரர் வந்து நம்ம ஆளுங்க பயன்படுத்துறது, லாஃபிங் புத்தர் வந்து வேர்ல்டு வைஸ்வே அது பயன்படுத்துகிற ஒரு புத்தர். அது நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு அப்படின்னா இப்போ இதுவான்ற டவுட் இருந்தால் நீங்கள் ரெண்டுமே பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸ் இருக்கா, சில டேபிளில் வாங்கி வைங்க, குபேரர் படம் இருக்குது, குபேரருக்கு சிலை இருக்குது, லாஃபிங் புத்தா இருக்குது, சிலையாக வாங்கி வைங்க, ஃபோட்டோவை வாங்கி வைங்க, அது சிலைக்கு தண்ணி வைங்க, அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போனால் அதை பாருங்கள். வீட்டில் சாமி படுத்துங்க, அவருக்குன்னு ஒரு தனி இடம் வைங்க. நான் ஆஃபீஸில் நிறைய பேர் டேபிளில் வச்சுருக்காங்க, ஆனால் வீட்டில் நிறைய பேர் வைக்கிறதில்ல. சாமி படத்துலையோ ஃப்ரேம்லையோ ஃபோட்டோலையோ மாட்டி நீங்கள் அவரை வழிபாடு பண்ணுங்கள். ஃபோட்டோலையோ சிலையில் மட்டும் பண்ணுறது இல்லாமல் தனியாக அவருக்காக டைம் ஒதுக்கி கோவிலுக்கு போக ஆரம்பிங்க. இப்போ வேலைக்கிழமைனா சாய்பாபா போகிறாங்க, செவ்வாய்க்கிழமைனா முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா? வேலைக்கிழமைனா சிவன் கோயில், இந்த மாதிரி சில கோவிலுக்கு சில நாட்கள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி குபேரர் கோவிலுக்கு ஒரு நாட்களை வச்சு அவரை நீங்கள் ஒரு தெய்வமாக உங்களுக்கு வார்த்தைக்கு நீங்கள் உச்சரிக்க 100% செழிவாக நீங்கள் வாழலாம். இது வந்து இந்து ரிலிஜனில் இருக்கிற ஆளுங்களுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்கும். இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், அந்த எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே இங்கேன்னு சுற்றி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போங்க. அது எல்லா கோவிலுக்கு போகிறது ஒரு விதம்னா குபேரர் கோவிலுக்கு போகிறது ஒரு விதம். நீங்கள் குபேரை நீங்கள் டார்கெட் வைங்க, உங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் 100% சேஞ்சஸ் தெரியும் உங்கள் லைஃப்பில். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். உண்மைதான் பாய், நீங்கள் சொன்னது. எங்கள் இதுலேயும் அந்த சம்பிரதாயம் இருக்குது. குபேரர் வந்து பெருமாளுக்கே வந்து கடன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குபேரர்கிட்ட இல்லாத பண வசதியாக குபேர பட்டினத்தையே அவர் வச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது நமக்கு தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையை சூஸ் பண்ணி நம்ம குபேர கோயிலுக்கு போய் நம்மளுடைய வேண்டுதல் அவர்கிட்ட மனமாற வைக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுறோமோ, நம்ம மேக்சிமம் செல்வத்துக்கு தான் வேண்டுவோம், அந்த பணத்தடை அப்படின்றது நீங்கி நமக்கு பண வரவு அதிகமாகும். நல்ல ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.